தேவதாசிகள் சமூகத்தின் ஒடுக்குமுறைகளால் பாலியல் தொழிலில் ஏற்படுத்தப்பட்ட போதும் மண்ணையும் மன்னரையும் உயிருக்கு உயிராக நேசித்தார்கள். பணம் அவர்களுக்கு எப்போதும் ஒரு பொருட்டாக இருந்ததில்லை. அன்பையும் நேசத்தையும் மட்டுமே பிரதிபலனாக எதிர்பார்த்தார்கள். அப்படி நேசித்த ஒரு தேவதாசியின் கதைதான் இது. லோகி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலையரசி என்ற தேவதாசியோட லைஃபை தான் நம்ம டாக்குமெண்ட்ரியை எடுக்க போறோம். ஏண்டா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, இதெல்லாம் விட்டுட்டு இப்போ கலையரசி டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியமா? ஏண்டா நீ? சரி சொல்லு சொல்லு சொல்லு. இங்க இருந்து 50 கிலோமீட்டர்ல இருக்கிற திருமங்கலம் என்ற ஊர்ல தான் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க லைஃப் நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். போயும் ஒரு தாசியை பத்தியா டாக்குமெண்ட்ரி எடுக்க போறோம்? ஷட் அப் லோகி. அவங்கள பத்தி எதுவும் தெரியாம வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. அவங்க ஒன்றும் விருப்பப்பட்டு இந்த தொழிலுக்கு வரல. வறுமையின் காரணமாக தான் அவங்க இந்த தொழிலுக்கு வர நேர்ந்தது. அப்படியா? சாரி பாஸ், யூ கண்டினியூ. அண்ட் ஒன் மோர் திங், கலையரசி போட்டிருந்த அந்த ஒரு ரிங்கை பத்தி தான் நம்ம இந்த டாக்குமெண்ட்ரியை எடுக்க போறோம். கலையரசியோட அந்த ரிங் நமக்கு மட்டும் கிடைச்சிச்சுன்னா தேவதாசிங்களோட மொத்த ஹிஸ்டரியும் அவங்களோட மறுபக்கத்தையும் இதை நாம இந்த உலகத்துக்கு காட்டுவோம். அதுக்கே இவ்வளோ தூரம் போனோம். மார்க்கெட்டுக்கு போனால் 10 ரூபாய்க்கு கொடுக்க போகிறான், வாங்கி வந்துரு. மூடிட்டு சொல்றத கேளு லோகி. கூல் ஜஸ்ட் ஃபார் ஃபன் மேன். எப்போ போகிறோம்? நாளை காலையில நீ, நான், அப்புறம் ஆர்கியாலஜிஸ்ட் நித்யா. நித்யாவா? 3 பேரும் ஸ்பாட்டுக்கு போறோம். ஓகே. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. 6 மணிக்கா? டேய், அது எனக்கு மிட் நைட்ரா. நைட் 2 பீர் போடலான்னு பார்த்தேன். சரி வா போகலாம். தூங்கப்பா, படுக்கலாம் வா. இங்க முத்தப்பான்றது நீங்களா? நான் தான். ஓ, ஐயா சொன்னால் நீங்க தானா? ஆமாங்க, இவங்களாம் என் கூட வந்தாங்க. வாங்க போலாம். சரி, ஓகே. இங்க கலையரசின்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க வீடு எங்க இருக்கு? இங்கதான், கொஞ்சம் தொலைவில் இருக்கு. யோ, அறிவில்ல, பின்னாடி பேய் மாதிரி வந்து பயன்படுத்துற. இருப்பா, நானும் அத்தாப்பா சொன்னேன், இங்க 5 மணிக்கு மேல இருக்க கூடாது. பேய் பிசாசுங்க நடமாடுற இடம். வேலை முடிஞ்ச உடனே கிளம்பிட்டே இருக்கணும். அட பாவிங்களா, இந்த ஊர்ல என்னடா ஆச்சு? இந்த ஊர்ல எது சொன்னாலும் திகிலா தான் சொல்லுவீங்க போல. ஏடா அப்படிப்பா? நீ வேற எனக்கு பேய். இல்லப்பா, இங்க உள்ள வர்றதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க, அதத்தான் சொன்னேன். நித்யா, வாட் ஹேப்பன்? நத்திங். இங்க 5 மணிக்கு மேலலாம் இருக்க கூடாதான். வா போலாம், வா. நான் கண்டது கனவா இல்ல? என்ன நித்யா, ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? என்னை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க? நித்யா, என்ன ஆச்சு? ஐயோ, ஓகே. கலையரசி வீட்டுக்கிட்ட என்னை யாரோ கொல்ற மாதிரி ஒரு கனவு வந்தது. யார் அது? ஏன் ஆள் கனவுல வருது? மாமனே, ஏன் கனவுல வாங்கடா. நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். எனக்கு தெரியும் நித்யா, மனசுக்குள்ள இருந்து மறைக்காது. உன் கனவுல வந்த நான் தானே. நீ சொல்லு. அது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதை நான் நினைக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி பயமா இருக்கு. அக்கா, எங்க ஊர்ல ராமதாசன் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நீங்க போனா எந்த மாதிரி மனநோயில் பிரச்சனாலும் எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவாரு. அவர் என்ன வெத்தலையில மை தடவை கண்டுபிடிப்பாரா? மாம்பழத்துல புகை போட்டு கண்டுபிடிப்பாரு. யோ, ஒரு டீ கடைக்காரன்
கலாச்சிட்டு போறான், எதுவும் கேட்க மாட்டியா? கேள்வியா? டேய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ச்சே, இந்த ஊர்ல ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான். அண்ணா 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 ராமதாஸ் ஐயா வீட்டுக்கு தானே, நான் இட்டு வரேன், வாங்க. போ, வாயை அடுக்கு. அதோ அந்த வீடு தெரியுதுல்ல? அங்கேயா? அங்கதான். அங்க போனா அப்படிங்களா? எல்லாமே நல்லது நடக்கும். சரிங்க. கடையில ஆள் இல்ல, சரிங்க. நான் போறேன். ஓகே. கடையில ஆள் இல்ல. ஏய், யார் இல்ல டீ கடைக்கு? யாரு போயா, யோ, போயா. நம்ம கிட்டே கதை விடுறான் பாரு. ஐயா, இங்க ராமதாஸுங்கிறவரு நீங்களா? வணக்கம், சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பண்ணணும்? இங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி கலையரசின்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, நாங்க அவங்கள பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்க வந்திருக்கோம். ஆ ஆ. அவங்க ஒரு தாசியாக இருந்தவங்க தானே? எக்ஸாக்ட்லி. நான் அவங்க வீட்டில் ஷூட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது என்னை யாரோ அப்படியே பயங்கரமாக கொள்ற மாதிரி ஒரு கனவு. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. எதுவாக இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம், வாங்க. இவன் நிஜமாலே காமெடி பீஸா இல்ல ஒருவேளை டாக்டரா? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனம் பண்ணுகிறானுங்க? சை. ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். 100லேருந்து 0 வரை நிதானமாக இருந்துங்க. நித்யா, இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? என்ன பார்க்க முடியுது? சொல்லுங்க. ஒரு பெரிய கத்தி. நித்யா, நீங்க எந்த வயசுல இருந்தீங்க? உங்க சாவு எப்படி நிகழ்ந்தது? ஆக்சிடெண்டா, சூசைடா, நார்மல் டெத்தா? சொல்லுங்க. நடந்து செல்லும் தங்க சுரங்கமே, இந்த எளியவனின் பாசத்துக்குரிய தங்கம். இதை நீ அணியும் போது தங்கத்துக்குத்தான் தரம் கூடுகிறது. நல்லது, இந்த சமூகம் போய் வருகிறது. இது என்ன? முகம் வெளிப்படுத்தும் நவரச பாவனைகள். அப்படி என்றால் என்ன? ஸ்ரீங்காரம், ஹாஸ்யா, கருணா, ரௌத்ரா, வீரா, ಭಯಾನಕ, ವಿಭತ್ಸ, ಅದ್ಭುತ, சாந்தம். அந்த தேவதையே மண்ணில் இறங்கி வந்து நவரசத்தாலே விளக்கம் கொடுத்தது போல் இருக்கிறது. ஆஹா, என்ன ஒரு முகபாவனைகள்! மன்னா, நம் இளவரசர் கலையரசி தேவதாசியிடம் காதல் கொண்டிருக்கிறார். காதல் மயக்கம் கண்களை திறக்கச் செய்யாது. அவள் சொல்படிதான் நடக்கிறார் என்பது செய்தி. நிச்சயம் இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இல்லையெனில் காதல் பித்து தலைக்கேறி அரண்மனைக்கே ஆபத்து வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த விஷயம் உன் காதுகளுக்கு மட்டும் எப்படி எட்டியது? அவர்கள் இருவரும் காதல் மயக்கத்தில் திளைத்துக் கொண்டிருக்கும் போது நான் பார்த்தேன் மன்னா. ஒருவரை ஒருவர் தழுவிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய தலையில் இடியே விழுந்தது போல் ஆகிவிட்டது. அந்த புறத்து அழகிகள் அரசாலும் கொடுமைகள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை உங்களிடம் கூற வந்தேன் மன்னா. நீ கொடுத்த தகவல் உண்மையாக இருந்தால் கலையரசியின் தலை அவன் கழுத்தில் இருக்காது. இன்னும் சிறிது நேரத்தில் நீ தலையில்லா முண்டம் போல் வாழப்போகிறாய் கலையரசி.
நான் மஞ்சத்திற்கு அழைக்கும்போது மன்னார் மட்டும்தான் என் தஞ்சம் என்றாயே. இன்று உன் உயிர் பஞ்சை போல் பறக்கப் போகிறது. வணக்கம் இளவரசரே. நம் 2 பேரின் கண்கள் மோதிய அந்த நிமிடமே நீதான் என் மனைவி என்று நான் முடிவு செய்து விட்டேன். நீ என்னை மறுத்தால் நான் என் உயிரை வெறுப்பேன். என் காதலை நிராகரித்து விடாதே கண்ணழகியே. என் வாழ்க்கை உன் கையில். ஐயோ, எப்போதும் தாமரை போல் மலர்ந்திருக்கும் உன் பளிங்கு முகம் இன்று சருகை போல் சுருங்கியிருப்பது ஏன்? அப்படி ஒன்றும் இல்லை அரசே. யாரிடம் பொய் சொல்கிறாய்? இளவரசர் மீது உனக்கு காதலா? நீ தேவதாசி என்பதை மறந்து விட்டாய். அரண்மனையின் பதவி பங்கு கேட்கும் என்னவோ? என் தேகமும் இந்த தேசமும் உங்களுக்கு தான் அரசே. உங்களுக்கு நான் துரோகம் இழைப்பேனா? எனக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்லை. உங்கள் காலடிதான் நான் வாழும் கோவில். எனக்கு என்னாச்சு? நித்யா, பொறுமையா இருங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. ரிலாக்ஸ். நித்யா, என்ன ஆச்சு டாக்டர்? எந்த ரீசன்னால நித்யாக்கு இந்த சம்பவம் இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? அவளோட முன்ஜென்மத்து சாவை அவளால ஏத்துக்க முடியல. ம் இப்போ அவ வாழ்ந்த அந்த இடத்துக்கு போயிருக்கா. அவ நினைவெல்லாம் ரீகால் பண்ணிட்டே இருக்கு. ம் இத கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ண முடியும். ம் ஆ, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ம் வரேன். வாங்க. ஒரு விஷயம் உனக்கிட்ட கேட்கணும். சொல்லுங்க. ஒரு நேரம் பொண்ணு மனசுல இருக்கலாம் கண்டுபிடிச்சிங்களா? ம். அந்த பொண்ணு மனசுல நான் இருக்கேனா? ம். ஐயோ, நீ என்ன டாக்டர் மந்திரவாதியா? இது போன்ற தேவதாசிகளின் கதைகள் எப்போதும் வரலாற்றில் மறைக்கப்பட்டே வந்திருக்கிறது. அதன் ஒரு துளிதான் இந்த நித்திய சுமங்கலி.
பிறப்பால் சிறுக்கும் பெண் ஜீவன் இங்கு ஏது இறப்பால் மறையாது தேவமங்கை பேரு ஓராலத்தின் விழுத நெஞ்சின் ஆழத்தில் விழுந்த காலங்கள் கடந்தாலுமே மறவாது பிறப்பால் சிறுக்கும் பெண் ஜீவன் இங்கு ஏது இறப்பால் மறையாது தேவமங்கை பேரு ஓராலத்தின் விழுத நெஞ்சு நாழத்தில் விழுந்தா